ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தேமுதிக இரு கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமல்ல என்றும், விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை மேலூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசியுள்ளார். விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னென்னா ரெண்டு கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுகிறது இங்கேயும் பேசுகிறது அது சரியாகிறது. அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். எந்த இங்கேயும் பேசிக்கிறது அப்புறம் அங்கேயும் பேசிக்கலாம், அதில் தப்பு இல்லை, கிடையாது. கட்சிக்காரங்களோட யாரும் பேசுறதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசங்கிறவங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திராவிட முன்னேற்ற திமுக தான், திராவிடர்களுக்கு இயக்கம்னா திமுக தான் அப்படிங்கிறத ஒன்று தான் நம்ம இருக்கணுமே தவிர மற்ற மாதிரி எந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணணுங்கிறது அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா வெளியே கொடுத்துட்டுங்க. நாங்கள் அப்படி இருந்தால் செய்யவே இல்லை. காரணம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்தால் சொல்லலாம். அவர் வந்துடணும்னு சொல்கிறது தான் என்ன தப்பு. குடியரசுத் தலைவர் உரைக்கு ஒரு பிரதம அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது கடமை. எப்படி ஒரு கவர்னர் உரைக்கு முதலமைச்சர் பதில் சொல்கிறாரோ அதனால் இது பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவர் தவிர கடமையில் இருந்து தவறுகிறார் என்று சொல்லி தாங்க கூட்டணி கட்சி அதெல்லாம் ஒரு கட்சி, பெரிய கட்சியை பற்றி பேசணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒரு குழந்தை